சண்முக கவசம் தினந்தோறும் நம்ம படிக்கணும். ஸோ உடல் நலம் வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது காதில் கேட்கணும். கேட்குற மாதிரியோ நம்மளும் டெய்லி அதை பாராயணம் செய்யும்போது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அந்த கோயிலில் வழங்கக்கூடிய அந்த பிரசாதங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும் உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தவற விடாமல் ஒவ்வொரு பௌர்ணமியும், அது மார்கழி மாதம் மயூர வாகன சேவை நடக்கும். ஒவ்வொரு மார்கழி மாதமும் அதுவும் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு நிறைய ஒரு ஆற்றல் இருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை தொட்டு நம்ம வணங்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சக்திகள் நமக்கு கிடைக்கும். சித்தர்கள் வழிபாடுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பௌர்ணமி அன்று தவற விடாமல் இந்த பாம்பன் சுவாமிகளை நம்ம வந்து இங்கே பிரார்த்தனை செய்யலாம். ஸோ 1929 திருவான்மியூரில் இவர் ஜீவ சமாதி அடைஞ்சாரு. ஸோ அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இவருடைய ஃபாலோவர்ஸ், நம்ம பக்தர்கள் தவறாமல் வந்து சுவாமிஜியை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ மகான் நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சித்தர், முருகப்பெருமானே அனுப்பிய அவதாரம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ